அப்படியே நக்கிக்கிட்டு இருங்க. எல்லாம் எழுந்துரு, இனி நமக்கு சுதந்திரம் தான். இப்ப எதுக்கு இந்த பட்டை எல்லாம் சுத்தமா நக்கிட்டியா? என்னன்னு பார்த்தா குப்புற விழுந்து கும்பிடணும், இந்த வலிச்சு நக்கையில பார்த்தா நெளிச்சு கும்பிடணும். வேற வேற என் தண்டோடம் ராமர் வில்லாட்டம் வளைஞ்சு போச்சே. ராமர் வில்லுன்னு சத்தம் போட்டு பேசாதல, அப்புறம் ஆளுக்கு ஆளு எலும்பை வலிச்சு முறிச்சு போடுவாங்களே. இல்ல வளைச்ச ராமனுக்கே வனவாசம்னா என்ன வளைக்கிறவன் பாலவனத்துல பல்லு தேய்க்க வேண்டிய. கொஞ்சம் விட்டா ராமர் பாலத்துக்கு உங்க குடும்பம் தான் அடிக்கால் நாட்டினாங்கன்னு சொன்னாலும் சொல்லவேல. பிச்சி பூக்கு விளம்பரம் எதுக்குவே? தேயில கடைக்காரர, விளக்கெண்ணெய் தேய்ச்சும் விளங்காத இந்த கொப்பரை வாயன் காலாங்காத்துல வெறும் வயசுல போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய அண்ணாவையும் இந்த கொப்பரை வாயங்கிட்ட சேர்த்து வாங்கிக்கோங்க. என்ன அடை வச்சுட்டு போற? நல்லா இல்ல. ஆமா, உங்களை அடுக்கு வச்சு ஏக்கர் கணக்குல நஞ்சா புஞ்சா விவசாயம் பண்ண போறோம்ல. அட ஆத்தாங்கரையில புறம்போக்குல தொங்கிக்கிட்டு இருக்கிற பையனி உன்னை அடுக்கு பிடிக்கிறதும் யானையை கட்டி தீனி போடுறதும் ஒண்ணுதாம்ல. அதுக்கு பேசாம கம்பு கிழங்க தின்னுட்டு கவுந்தடிச்சு படுக்கலாம்ல. எப்பல நில்லு. நீயும் வரி கட்டணும். தண்டாப்பட்ட வரி கொடு. அவரு வேலைக்கு போயிருக்காரு, வந்துட்டோம். வரி கொடுக்க துப்பு இல்லாம மலங்கரையில பதுங்கி இருக்கிறது தான் வேலை செய்யற லட்சணமா? சரி, தண்டம் தா. இப்ப இல்ல, அடுத்த முறை தரங்க. அப்பனா நீ வா. ஐயோ, மீசைக்கு வரியான் அந்த சோப்பலாங்கி மண்ணை நம்மள சோளக்குள்ள பொம்மை ஆக்காம விட மாட்டான் போல இருக்கு. மீசையை எடுத்துட்டு கரிச்சட்டி மைய தடவுனா என் ஆண்மை என்னத்துக்குள்ள ஆவறது? என்னவா மியூசியம் இருக்குது? மீசையில கட்டி மலை இழுத்த காலம் ஞாபகத்துக்கு வந்துச்சுல. உன் கொப்பரவாய மூடி தொலை. கொப்பரவாய கிடங்கு நினைச்சு 2 பெட்டி மண்ணு வாரி கொட்டிட போறாங்களே. கழனிப்பானையில விழுந்த பள்ளி நக்கித்தான் ஜாவும். நீ கேட்ட கேட்டுக்கு பழமொழி வேற. சரி இந்தா புடி. மாடு இலைச்சாலும் கொம்பு கொப்பர தாங்காய உரிக்கும்ல. ஐயோ, நம்மள உரிக்க வந்துட்டாங்களே. வெள்ளக்காரங்க படகிட்ட அடிக்கடி குப்புற படுக்க நம்மள வச்சு ஒத்திக்க பாக்குறாங்களே, புரியுதா? புரியலனாலும் நல்ல தலையாட்ட கத்துக்கணல. எழுமங்கடா. எழுந்துக்கிறோம். மீசை வச்சா வரி கட்டணும். உனக்கு எங்க எவ்வளவு ஏக்கர் இருக்கு? குமரிக்கு கேட்கல 70 ஏக்கர் இருக்குங்க. மீசையோட தண்டப்பட்ட வரியை சேர்த்து கட்டணும். அப்படியே ஆகட்டங்க. இந்த கொப்பரவாயம் மேல சத்தியமா சொல்றேங்க, கட்டி போடுறேங்க. அப்படி இல்லைன்னா இந்த கொப்பரவாயம் ஒத்தக்காத வாழ்ந்து போடுங்க. குமரிக்க கிழக்க கடல் தானே? ஆமால, வரி கேட்க வந்தவங்க கூட நீயும் போய் கடல்ல விந்து சாவல. மண்டை காஞ்சாலும் இந்த பொம்பளைங்களை பார்த்தா சும்மா கிளிப்பா இருக்கு கொப்பரவாயா. எல்லாம் ஏன் அன்னைக்கிளி இருக்கிறதுனாலதான். அன்னைக்கிளி, நீ நான் தக்காளிக்கு பிறந்தவளா? வருஷம் ஏற ஏற தேகம் தேயாம முழு முழு முழுன்னு இருக்கிற. வந்தமா காய்கறிகளை வாங்கணுமான்னு நடைய கட்டுவே. கட்டையில போற உடம்ப கம்மா விழுங்கின என்ன கரடிதான் கடிச்சா என்ன தத்துவம்? உன்னை பொண்ணு பார்க்க வந்தவன் பின்னங்கால் பிடலில் அடிக்க ஏன் ஒன்னான்னு இப்பதான் புரியுது. நேத்து நமக்கு கல்யாணம் நடந்த மாதிரியும் நம்ம தலையில கூட கூட பூ கொட்டுற மாதிரியும் கனவு கண்டேன். திங்கிறத தவிர வேற எதுவும் யோசிக்காத உன் மூளைக்கு கனவெல்லாம் வருது, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமாமா, நான் கூட பூ விழுந்த போல கண்ண கண்டேன். கனவு கூட நாம ஜோடியா தான் காண்றோம். ஐயோ, அப்படியே நெட்டி முறிச்சு உங்க 2 பேர் தலையிலயும் மண்ணு வாரி போடணும் போல இருக்கு. பொறாம நீ சொல்லுகளே. நீ பொணமா பாடியில போகும்போது கண்ணீரா நின்னு
உன் மேல பூ போடுற மாதிரி கண்ணா காண்டேன். பொந்துக்குள்ள கை விடாமலேயே கிளி என் கொண்டைக்குள்ள சிக்கிக்கிச்சே. காஞ்ச மாடு வேப்பங்கொட்டியே ஊதி ஊதி தின்னுச்சான். எங்க நயனா வச்சிருக்கிற உருளைக்கல்ல தோல்ல மறக்கிறவன் தோல்லத்தான் நான் ஊஞ்சல் ஆடுவேன். ரொம்ப ஆட்டாத, அறந்துற போது. இந்த போட்டியை நான் வரவேற்கிறேன். என் வீரம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த உருளைக்கல்ல தோலை மறிச்சிட்டு உன்னையும் உருளைக்கிழங்கு மாதிரி உருட்டிட்டு போல. என் பேர் செம்பன் இல்ல. இது இருக்கிறானே இந்த கொப்பமாய மேல சத்தியம். என்னடா இங்க காட்டுடி. அட பாருங்களா, இது அநியாயம்டா. தங்கத்தாலி அது தங்கத்தாலி போடுறதுக்கு தரதர இல்ல. ஆடி 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 பாருங்க நீங்க தாலி எல்லாம் இருக்காங்க. ஐயோ பாருங்க இத. வணக்கத்திற்குரிய திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராஜா வருகிறார். பராக் பராக். ஒட்டடைக்குச்சி கர்னல் இன்று என்ன குழப்பத்தை அரங்கேற்றவோ சாரட்டில் ஏறி வந்து கொண்டிருக்கிறான் மன்னா. வரட்டும். உங்க அரசாட்சி எப்படின்னு இருக்குது? People are our slaves. மக்கள் எங்களது அடிமைகள். But we are your slaves. நாங்கள் உங்களது அடிமைகள். Our kingdom obeys British government. எங்களது அரசு உங்களது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை மதிக்கிறது. ஒரே சூரியனாய் உலகையே ஆளும் பிரிட்டிஷ் பேரரசின் சென்னை மாகாண தளபதிக்கு என் நரம்புகளை எல்லாம் யாழாய் மீட்டி வணங்குகிறேன். ஆசனத்தில் அமர்ந்து தர்பாருக்கே அழகு சேருங்கள். ராணியின் உயில், பூவண்டரின் குரல் உயிலுக்கு உயிர் கொடுக்கட்டும். உத்தரவு மன்னா. எம் இனமான பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை உடனே நிறுத்தவும் பிரிட்டிஷ் ராணியின் உத்தரவு. கர்னலின் சினம் ஜீரணமாக தனியாக கப்பல் தரை தட்டும் அளவிற்கு கனமான கப்பம் தருகிறேன். பத்மநாபா, கர்னலின் கழுத்து சுளுக்கும் அளவிற்கு நிரம்பி வழியும் களஞ்சியத்தை சுற்றி காட்டும். குதிரையை கொல்லிலும் கர்னலை சொல்லிலும் அடக்கும் வித்தையை மன்னனுக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும். மாமாவுக்கு இப்பதான் இளமை திரும்புது. மொல்ல மொல்ல அப்பாடா. நல்லா கேட்டுக்கங்க. இந்த கல்ல தோல்ல தூக்கி மறிச்சா அன்னைக்கிலே உங்களுக்கு. அப்படி போடு. அப்படி இல்லன்னா ரெண்டு பேரையும் மார்கால் மார்கையும் வாங்கிடுவேன். ஜாக்கிரதை. மாமா, அன்னைக்கிலே எனக்கு கொடுத்துருங்க. மார்கை மார்காலு இந்த தெப்ப புத்திரன் கிட்ட வாங்கிக்கங்க. பார்த்து துப்புங்க, சாரல் அடிக்குது. என்ன எனக்கு தெரியாம என் கால் நகத்தை கூட ஒன்னால வெட்ட முடியும். மாமா, இந்த கல்லு என்ன மாமா? அன்னைக்கிலே அந்த கல்லு மேல உட்கார வைங்க மாமா. ரெண்டு சேர்த்து தூக்கி காட்டுறேன். கல்ல தூக்குடா. அளவுக்கு அதிகமா பேசி வாய் டர்ன்னு கீழ போகுது. கொஞ்சம் பொத்து. நிறைய குத்து. தூக்குங்கடா. தூக்கு. வெறும் காத்து தப்பா வருது. தொப்பைக்கு மேல கல்லு நகரவே நகராது. ஆள மாத்துங்கப்பா. ஆள மாத்துங்கப்பா. கஷ்டப்பட்டு ஒருத்தன் தூக்குறான்ல. தூக்குடா. ஏய், என்னடா முனங்குற? இடத்த காலி பண்ணு. நீ நண்டு பிடி கூட லாய்க்கு இல்ல. எந்திரா. சரியா சொன்னீங்க மாமா. இவன் கல்ல தூக்குறானா இல்ல கல்லு இவனை தூக்குதான்னு தெரியல. ஐயோ, என் வீரத்துக்கு ரொம்ப தான் அரிப்பு எடுக்குது. ஓரமா போய் சொல்லிட்டேன். மாமா, ஒரு கல்ல வச்சு இந்த குடும்ப பையன் காலை உருவ வச்சுட்டீங்களே. ஏந்துடா, ஏந்து போடா. இது தேவையா? எந்திரிச்சு தொலை. இனி நான் எங்க போவேன்? வைத்தியர் கிட்ட போடா, நகத்தை புடிங்கி விடுவாரு. போ. அப்போ சொன்னேன், கேட்டானா அவன்?
மாமா இது வேணா மத்தவங்களுக்கு உருளைக்கல்லா இருக்கலாம் ஆ. ஆனா எனக்கு உருளைக்கிழங்கு மாதிரி ஆஹா. இந்த கல்லை நான் தோல்ல மறிக்கணும் அவ்வளவுதானே என்ன பார்த்து நீங்க கண்ணு வச்சிருவீங்க ஆ. அதனால நான் சொல்ற வரைக்கும் கண்ணு மூடி திரும்பி நில்லுங்க இவனே ஓம பிடிக்க தத்தெடுத்த பையன் இதுல ஏதோ வில்லங்க இருக்கே கண்ணை மூடுங்கப்பா. பெத்த பொண்ணே அப்பனை பார்த்து கண்ணை மூட சொல்றான் என்னது கழுத்துக்கு தோல்ல வைக்கிறானா மழையை பிடிங்கி நட்டு வைக்க போறானா என்ன திறக்கலாமா மாமா இங்க பாருங்க எங்கடா இருக்க இங்கதான் இருக்கேன் மாமா இங்கண்ணா கீழே பாருங்கப்பா. இங்க என்னடா செய்யற நீங்க தானே சொன்னீங்க தோல்ல கல்ல தூக்கி வைக்க சொல்லி ஆ. அதான் வச்சிருக்கேன் ஆ. இப்ப உங்க பொண்ணை கொடுங்க நான் வச்சுக்கிறேன் கட்டிக்கிறேன் சுடல மாட்டேங்கிட்டே வித்தையா மாப்பிளைக்கு நல்ல அறிவு இல்ல மாப்பிள ஆ? கொஞ்சம் குனிஞ்சுக்கிறியா எதுக்கு மாமா என் பொண்ணு வேணுமா வேணாமா அதுக்கு ஏன் மாமா குனிய சொல்றீங்க படுக்கிறேன் மாமா ஆ. ஓட, அப்படியே படுத்துக்க. ஊர்ல ஒண்ணு காலி ஆயிடுச்சு. வா. எதிரி நாட்டு ஒற்றர்களை விட நம் தேசம் எங்கும் நோய்களின் நடமாட்டம் அதிகம் இருக்கிறதே. ஏதேனும் ஆகம பிழை இருக்கிறதா? சொல்லுங்கள் அமைச்சர் பெருமக்களே. ஆங்காங்கே கண்மாயில் உடைந்து கிடக்கின்றன. அறுவடை பயிர்களால் நீந்த தெரியாமல் மூழ்கின்றன. தீட்டு கழித்து கண்மாயை புதுப்பிக்க வேண்டும் என்றால் நடமாடும் சவங்களை போர்க்கால அவசரத்தில் நரபலி கொடுத்தாக வேண்டும் அண்ணா. என் எண்ணங்கள் அனைத்தையும் நம்பூதிரியாரே ஒரே குரலில் சென்றுவிட்டார். இனியும் அவர்களை விட்டு வைத்தால் அந்த புறத்துக்குள் அவசரமாக குதித்து விடுவார்கள். என்னை குனிந்து வணங்குவதற்காகவே வளைந்த தண்டுவடங்களை கொண்ட அந்த அடிமைகளை சவங்களாக்கி உடைப்புகளை நிரப்புங்கள். After 650 years, near the adjoining place of three seas, God will come on earth in the shape of light. That He only light will be the mirror which shows God. Only the good people can see their face in it. When He opens His eyes, that is day. When He closes His eyes, that is night. His love and patience will be the chain to the legs of that cruel king.
சாதியை எரித்து சமத்துவம் சமைத்த வைகுண்ட பரந்தாம பார்க்கடல் நாயக சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாய் தவசிருந்ததால் தர்மயுகம் பரமாய் வருமோ கலிநீசனின் கதை முடித்து மக்களையும் மன்னர்களாக்கிய மாயவா உன் பெருமைகளை சொல்லவா கடல் அலைகளை எண்ணவா சுவாமி, மக்கள் எல்லாம் ஏன் தலைப்பாகை கட்டி கொண்டு செல்கிறார்கள்? இது தலைப்பாகை அல்ல, பாமர மக்களின் கிரீடம். எம்பெருமான் வைகுண்டசாமி 18 சாதி ஜனங்களுக்கும் தந்த மரியாதை. விளக்கமாக சொல்லுங்கள். கலிநீச மன்னன் எங்க 18 ஜாதி மக்களின் தலையறுத்து தான் அரசாட்சி செஞ்சான். நாங்க நின்னா குத்தம், இருந்தா குத்தம், பேசினா குத்தம். மொத்தத்துல குற்ற பரம்பரையில வந்த மன்னன் எங்களை குத்தமா பார்த்தாய. அப்ப எங்க பாவத்தை போக்க வைகுண்டசாமி மனுஷ ரூபத்துல இந்த தட்சிண பூமியில அவதரிச்சாரியா. மன்ன வரும்போது நாங்க இடுப்புல கட்டின துண்ட எங்க தலையில தைரியமா கட்ட வச்சு எங்களையும் தலை நிமிர்ந்து நடக்க வச்சாரியா. வைகுண்ட சுவாமி மனிதர்களை கடவுளாக்கிய கடவுள். சுவாமி, அப்ப நானும் தலப்பா கட்டிக்கலாமா? ஓ, தாராளமா. இப்போ உங்களுக்கே ஒரு ஒளிவட்டம் வந்துருச்சே.